சாப்பாடை போட்டு வச்சுட்டு ஏன் மலையில இருந்து அஜய்க்கு என்னாச்சு உட்காந்துருக்கீங்க? தெரியுமா? என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம். அப்பா, அஜயை நான் ஒன் சைடில் ரொம்ப லவ் பண்ணேன். என்னோட லவ் சொல்லணும் போகும்போது அவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அவன் இறந்ததுக்கு அது மட்டும் காரணம் இல்லைப்பா. என்னோட சாவுக்கு நீ தான் காரணம். என்னையும் கொண்டுட்டு என்னோட கனவையும் கொண்டுட்டு நீ எப்படி நிம்மதியாக தூங்கலாம்? என் சாவுக்கு என்ன காரணம்னு போய் தேடு. ஹலோ டாக்டர் ஹரிபிரசாத்தா. என்னோட பிரதர் டெத்தில் கொஞ்சம் டவுட் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நேரில் வந்து பார்க்கலாமா? ஓகே, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நேரில் வந்து பேசுங்க. ஹாய் டாக்டர், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என் தம்பி டெத்தில் கொஞ்சம் டவுட் இருக்குன்ட்டு என்னென்னு பாருங்கள் டாக்டர். இந்த பர்சன் ரிப்போர்ட்டை பார்த்தா ஓவர் செயின் ஸ்மோக்கராக இருக்கணும். அதான் அன்கான்ஷியஸில் ஆக்சிடெண்ட்டாக இறந்துருக்காரு. இல்லை டாக்டர், என் தம்பிக்கு அது ஸ்மோக் பண்ண பழக்கம் இல்லையா டாக்டர்? அவர் கூட இருக்க யாராச்சும் செயின் ஸ்மோக்கராக இருக்கணும். அந்த பகை ஒத்துக்காமல் தான் லங்ஸ் பாதிப்படைஞ்சு இறந்துருக்கணும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். You're sick of my madness. Don't you tell me what I ஒருவேளை உன் லைஃப்பில் நான் இல்லாமல் போயிட்டேன்னா எனக்கு அந்த சிகரெட்டை மட்டும் விட்டுரு. இனி நீ இதை தொடாத. இந்த ஸ்மோக்கிங்னால தான் என் தம்பியை நான் இழந்தேன். நண்பா, நான் ஒன்றையும் இழக்க விரும்பலை. பட் நான் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இந்த தம்மு தானே எனக்கு ஞாபகம் வருது. இதுலேருந்து எனக்கு எப்படி வெளியே வரும்னு தெரிலடா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அஜய் தான் ஞாபகம் வரான். எனக்கு என்னவோ இதுக்கு அடிமையான போது தோணுது. இதனால தான் அஜயும் இழந்தேன். உங்களையும் நான் இழக்க விரும்பலை. இந்த சிகரெட்டு புகையால் எந்த பழக்கம் இல்லாத உன்னோட தம்பியை இழந்தோம். இனி உன்னையும் நான் இழக்க விரும்பலை. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உயிர் போகிற காரணமாக இருந்தது இந்த புகை. இந்த புகையால் கண்ணுக்கு தெரியாத உயிர் போக நம்ம காரணமாக இருக்கக்கூடாது.